ரைஸ் இப்போது நண்டு போயிட்டுருக்கோம். எதனா சாப்பிட எதனா நைட்டுக்கு டின்னர் என்ன இருக்கான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேனால ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஓப்பனில் இல்லை. ஏதோ கொஞ்சம் ஷாப் தான் ஓப்பனாக இருக்குது. எதனா டிஃபன் கடை இருக்கான்னு பார்ப்போம். பரவாயில்ல, ரூம் நம்ம மார்க்கெட் பக்கத்துலேயே புக் பண்ணதுனால கடைலாம் பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து துணி கடை நினைக்கிறேன். துணி கடை பேக்கரிஸும் இருக்குது. டிஃபன் கடை இங்கே நல்லா இருக்குமான்னு தெரியலையே. இங்கே பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது பக்கத்துலேயே. பிரீத்தி பேலஸ். ஆப்போசிட்டில் 2 கடை இருக்குது. ஆனால் அந்த கடையில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த கடை நல்லா இருக்குன்னு. இது வந்து பாறையா? இது அது நெய் மீன். நெய் மீன். ஓகே. இது அயில. அயில. இதுங்க சிக்கனா? அது சிக்கன். ஓகே ஓகே. இது மேலே அது ஃபிஷ் சில்லி. ஃபிஷ்ஷு சில்லி. சில்லி ஃபிஷ் சில்லி. சரி ஓகே. ஃபிஷ் சில்லி ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷு முள் இல்லைன்னு சொன்னீங்க, அது கொடுத்துருங்க. பாரு. எவ்வளோ ஒரு பீஸு? 40 ரூபா. சரி ஓகே, 2 கொடுத்துருங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னா ஹோட்டல் துர்கா ஆப்போசிட்லேயே இருக்குது. நீங்கள் யாருன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு 3ல் எது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், வாங்கியாச்சு. இப்போ ரூமில் போய் சாப்பிட்லாம். இந்த கிளைமேட்டுக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது. டீ கடை எங்கன்னா இருக்கான்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டீஸ், சாக்லேட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே ஸ்வெட்டரும் இருக்குது. ரேட் எப்படின்னு தெரில, கேட்போம். டீ இது ஸ்வெட்டரில் சீப்பா? இங்கே எப்படிங்க? நம்ம கடை தானே ஸ்வெட்டர் சீப்பா? 450 ஓகே. பெரியவங்களுக்கு காய்ஸ் இங்கே ஸ்வெட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 450 ஸ்டார்ட் ஆகுதான் பெரியவங்களுக்கு. பட் நான் ஏதோ வாங்க போகிறதில்ல இப்போது, ஏன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததே இருக்குது என்கிட்ட. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டீஸ் இருக்குது. நான் இப்போ இங்கே வாங்க போகிறதில்ல, சாக்லேட் ஃபேக்ட்ரி போனால் அங்கே வாங்கலான்னு இருக்கேன். டீ குடிச்சிட்டு. இது பார்த்தீங்கன்னா சில்லி ஃபிஷ்ஷு. இது வந்து பாறை ஃபிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு ஃபிஷ்ஷு. நான் ஒன்றா சாப்பிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். இது பார்த்து சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து சில்லி ஃபிஷ்ஷு சொன்னாங்க, ஆனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாஃப்டாக இருக்குது. லைட்டாக இந்த சிக்கன் பக்கோடா இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து சாஃப்ட் ஃபிஷ்ஷு தெரியுது, ஃபிஷ்ஷுன்னு தெரியுது. பட்டு முள் எதுவுமே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாறை ஃபிஷ் ட்ரை பண்ணுவோம். எப்பவுமே இந்த மாதிரி பகோடா, சிக்கன் பகோடா, ஃபிஷ் பகோடா அந்த மாதிரி வாங்கினா லெமன் புளிஞ்சிட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. பாறை ஃபிஷ்ஷில் ஒரு முள் தான் சொல்லுவாங்க, பட் ஆனால் இந்த இடத்துல லைட்டாக சின்ன முள் இருக்கும். அது பார்த்து சாப்பிடணும் நம்ம, ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அதை பார்த்து சாப்பிடணும். இதுவும் சாஃப்டாக நல்லாயிருக்கு.
இந்த ஃபிஷ் டேஸ்ட் பண்ணுவோம். இந்த ஃபிஷ்ஷு மேலே சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக முள் இருக்காது, நல்லா பீஸாக இருக்கும். இதை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சாஃப்ட் பீஸ். இதுவும் நல்லாயிருக்கு. நான் பாயிண்ட்ஸ் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது இந்த மீன் சில்லி ஃபிஷ், இந்த ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கு. செகண்டு பார்த்தீங்கன்னா பாறை ஃபிஷ்ஷு. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு கொடுப்பேன். ஏன்னா இதில் முள் அதிகமாக இருக்குது, குழந்தைங்கெல்லாம் பார்த்து சாப்பிட்ணும், அதுக்காக. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் டக்குன்னு கிளைமேட் மாறிச்சுன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைக் மழை பெய்யல, கொஞ்சம் மந்தாரமாகவே இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. கிளைமேட் ஓட்டிட்டு வரதுக்கு ரோடு நல்லா இருந்துச்சு. இங்கே ஊட்டி கிட்ட வரும்போது தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. மற்றபடி நைட்டில் ஓட்டுறது ரிஸ்க்கு. ஏன்னா நான் பிளான் பண்ணபடி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு கிளம்புனேன்னா இங்கே ஒரு 6 o'clock வெளிச்சத்துக்கு முன்னாடி வந்துடும்னு பிளான் போட்டேன். பட்டு நான் நடுவில் டீ பிரேக் வேறு எடுத்தேன், அதனால் லேட் ஆகிடுச்சு. வந்தது பார்த்திங்கன்னா 8 o'clock தான் வந்தேன் ரூமுக்கு. அது மேப் போட்டு வந்ததுக்கு ரூமுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த மாதிரி வண்டி பைக்கோ சரி காரோ சரி ஓட்டின்னு வந்து ரிஸ்க்கு. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்காது. நம்ம ஓட்டணுன்னா இந்த ஹெட்லைட்டை வச்சு தான் ஓட்டணும். அதனால் என்ன பண்ணோன்னா ஹெட்லைட்டு வச்சு ஓட்டுறதுனால ரொம்ப கஷ்டம். முன்னாடி என்ன வருதுன்னு அவ்வளோவா தெரியாது. நம்ம அந்த கோட்லேயே பார்த்து போகணும். லைக் சிக்னல் அந்த இது ஜீப்ரா கிராசிங் மாதிரிலாம் எல்லாம் பார்த்து போகணும், அதான் சொல்கிறேன். அதனால் இப்போ யாருன்னா ஊட்டிக்கு இல்லை வேறு எங்கன்னா மவுண்டன் பிளேஸுக்கு போகிறீங்கன்னா பிஃபோராகவே கிளம்பிடுங்க. அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு 5 o'clock கிளம்புனீங்கன்னா 5 o'clock பிளான் வச்சிங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், உங்களுக்கு ரோடில் கிளியராக தெரியும், அது சேஃபு. டே டைமில் வாங்க, அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நைட் டைமில் ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. ரோடும் சரி, வண்டியில் ஆப்போசிட்டில் வர வண்டிலாம் ஸ்பீடாக போகுது, பஸ்ஸு லாரிலாம். அதனால் அதை யோசிச்சுக்கோங்க. சரி கைஸ், நெக்ஸ்ட்டு நாளைக்கு சர்ச்சுக்கு போகலான்னு இருக்கேன். நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னென்ன பிளேஸ் எனக்கு பார்ப்போம் கைஸ். பாய், கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் நாக் அவுட் பண்ணிடுறேன். நாக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய். வியூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்லாவே தெரியுது, பில்டிங்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே வெயில் அடிக்குது. பட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்க மாதிரி குளுன்னு இருக்குது. வெயில் அடித்தாலும் சில்லுன்னு இருக்குது. அவுட் சைட் வியூ நேச்சுரலாக அந்த பேர்ட்ஸ் சவுண்டு அதெல்லாம் கேட்கவே சூப்பராக இருக்குது. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுந்துட்டு இப்போது கிளம்பலான்னு இருக்கேன். கிளம்பிட்டு இப்போது டைம் வந்து 7:30 or 7:40 இருக்குது டைமு. சரி, ஓகே. இப்போ ஒரு டேட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டே லைக் ஸ்டார்ட் பண்ணுறோம். மங்களகரமாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் எங்கெங்கே போகிறேன்னு. சர்ச் பார்த்திங்கன்னா
ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச், லைக் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின சர்ச்சு. அங்கே போகலான்னு இருக்கேன். போயிட்டு சர்வீஸ் அட்டென்ட் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் எங்கெங்கே போகிறேன்னு. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல் பிளேஸை கவர் பண்ண பார்க்குறேன். இங்கே ஒரு 5 இடம் பார்த்துருக்கேன். பார்ப்போம் கைஸ். இப்போ போய் நான் ரெடியாக வரேன். ரெடி ஆகிட்டு வரேன். பாய் கைஸ். இப்போ கிளம்பிட்டோம். நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இப்போது சர்ச்சுக்கு போகிறோம். அந்த வேலை போயிட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஊட்டியில் சர்ச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாய் கைஸ். சர்ச் இங்கே மேப்பில் 6 மினிட்ஸ் காட்டுது. அப்புறம் கைஸ், எங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, சந்துவில் ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். கார் ஓட்டிகிட்டு வரலாம், வேன் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி கார் பார்க்கிங் அது எல்லாமே இருக்குது. ஹோட்டல் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3500. ஆனால் சில வெப்சைட்டில் டிஃபர் ஆகும். அது புக் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹோட்டலோட லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்புறமேட்டு ஃப்ரீயாக இருந்தால் அதை பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங்கு, நீங்கள் புக் பண்ணும்போது கேட்கணும், இந்த மாதிரி வியூ வந்து நல்லா இருக்கணும், வியூ சைடாக இருக்கணும், அந்த மாதிரி கேட்கணும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் அதுலேயே ஆப்ஷன் இருக்கும், வியூ சைடு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அந்த மாதிரிங்க. அந்த மாதிரி பார்த்து புக் பண்ணுங்கள். கிளைமேட் பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. பட் நல்ல வேளை மழை இல்லை. இது வீக்கெண்ட்னால பஸ்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. மற்றபடி நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலியாக இருக்கும். சர்ச் இங்கேருந்து 12 மினிட்ஸ்னு காட்டுது. பார்ப்போம். பரவாயில்ல, அங்கங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்த இடத்துலையே 2 பெட்ரோல் பங்க் இருக்குது. இது ஏதோ ரவுண்டனா போல். நம்ம லெஃப்டில் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம ரைட்டில் போகணும் போல். இங்கே கடலை பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் திறப்பாங்க. ஏன்னா மார்னிங்கு இப்போது நம்ம ஊரில் சென்னையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெலாம் திறந்துருவாங்க கடைலாம். இங்கே குளிர்னால எல்லாமே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது. 10 மணிக்கு மேலே தான் கடை, அந்த சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் திறக்கிறாங்க. சிட்டிலே ஓட்டிட்டு இங்கே மவுண்டன் பிளேஸில் ஓட்டுறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதான் இந்த மாதிரி ரோட்லலாம் பைக்கில் வந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு சர்ச் இருக்குது. இப்போது நம்ம போகிற சர்ச் பார்த்தீங்கன்னா 200 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின சர்ச்சு. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் மலையில் ஓட்டுறேன். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சுற்றி மரம் இதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்குது. நல்லா ப்ளசண்ட்டாகவே இருக்குது. நம்ம ஒரு டிப்பியோ ரைட் இருக்கணும் போல். எனக்கு ரூட்டில் தெரியாது, நான் மேப்பை பார்த்துட்டா போயிட்டுருக்கேன். இங்கே மவுண்டன் ஜிக்ஸாக்காக இருக்கிறதுனால மேப்பில் அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்குது. பட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சர்ச் இருக்குது. இதுவா? ஆனால் நெட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி இல்லையே. இந்த சர்ச் இல்லை, இங்கே இன்னொன்று சர்ச் இருக்குது போல். நம்ம ரைட்டில் போகணும். ஓகே, ரைட்டில் இருக்குது. ஓகே, இதுதான், இந்த சர்ச் தான். ஓகே.
ஓகே, வண்டியை இங்கே எங்கன்னா பார்க் பண்ணுவோம். இங்கே இடம்லாம் கொஞ்சம் முன்னாடி போகும். ஓகே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிக்காக இருக்குது. ஓகே, இங்கே ஃபைன். காய்ஸ், இதுதான் சர்ச்சோட இன்சைட் வியூ. சர்ச் உள்ள இப்படி தான் இருக்குது. அப்படியே அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நான் வந்த டைமில் சர்ச்சு க்ளோஸ் ஆகிடுச்சு. 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன். பட் இங்கே முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க சர்ச் சர்வீஸு. 7 to 8 ஒரு சர்வீஸ் இருக்குது போல். சரி, இப்போ அப்படியே பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்புற போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு நம்ம போவோம். கொஞ்ச நாள் நின்றுட்டு பால்கனி மாதிரி போல். இந்த இடத்துல மேலே சில பேர் உட்காந்துப்பாங்க போல். அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அவுட் சைடும் உள்ளேயும். கைஸ், இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச்சு. இந்த சர்ச் கட்டிட்டு 200 வருஷம் ஆகுது. இன் 1830 இந்த சர்ச் கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போது அதே இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பழைய இது எந்த ஆல்டர்னேஷன் பண்ணாமலையும் பழைய இதுலேயே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள வியூ சொல்கிறேன், அந்த லைட்டு எல்லாமே சொல்கிறேன். எல்லாமே அந்த ஜன்னல் எல்லாமே அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி இந்த சர்ச் பேர் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஸ்டீஃபன் சர்ச்சு, ஊட்டியில் இருக்குது. நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச் விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது. நான் அப்புறம் இந்த சர்ச்சோட லொக்கேஷனும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். நல்லா இருக்குது. அப்புறம் பிரிட்டிஷ் வந்த பிறகு அவங்க கொஞ்சம் இயர் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த சர்ச்சை. ஓகே காய்ஸ், இப்போது நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கிளம்புவோம். சூடாக இட்லி மீன் குழம்பு சாப்பிடுவோம். ஊட்டி நைட் வியூவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பை வாக்.